கார்டன். இப்போ நீங்கள் பார்க்க போது உங்கள் சாய் டெரஸ் கார்டன் வீடியோக்குள்ளே போவதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரே விஷயம் தாங்க, ஞாபகமாக ஒரு லைக்கை மட்டும் போட்டு தடவை எனக்கு கொடுங்க. இன்றைக்கி நம்ம சாய் டெரஸ் கார்டனில் நம்ம பார்க்க போவது நம்ம தோட்டத்தையும் வீட்டையும் தேடி வரும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நம்மளால் ஆன உணவு தண்ணீர் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாங்க. கூடவே நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு உதவியும் செய்யலாம். இதை பற்றி தான் ரொம்ப சுவாரஸ்யமான பதிவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நலமாக அமையணும் அப்படின்னா விலங்குகள் தாவரங்கள் பறவைகள் எல்லா உயிர்களும் நம்ம நேசிக்கணுங்க. நம்மள சில பேர் என்ன நினைக்கிறோன்னா இயற்கையெல்லாம் அழிக்கிறோம், காக்கா செத்தா என்ன, மைனா செத்தா என்ன, புறா சிட்டுக்குருவி இவங்கெல்லாம் செத்தா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவங்கெல்லாம் இறந்தா நாம் பார்க்குறதுக்கு இருப்போம், நாம் இறந்தா பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் இயற்கையெல்லாம் அழிச்சிட்டு வரோம், விலங்கு பறவைகள் எல்லாம் அழிச்சிக்கிட்டே வரும். இயற்கை அழிஞ்சாலே பறவை விலங்கு எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்ம அழியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க உயிரை நம்ம பாதுகாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பறவைகளுக்கு உணவு வைக்காதீங்க, அவங்க அப்படி உணவு நம்ம வச்சோன்னா சோம்பேறியாக ஆயிடுவாங்க, அவங்களாம் அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே தேடி போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. நீங்கள் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் வச்சா போதும், வேறு எதுவும் செய்யாதீங்க அப்படின்னாங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன தகவல் சரியா தவறா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உண்மையாக கூட இருக்கலாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இயற்கையெல்லாம் இப்போது இல்லையே. அப்படி இருந்தால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தான் எல்லா இயற்கையும் அழிஞ்சிக்கிட்டே போயிட்டு வீடு கட்டிகிட்டே வராங்க இல்லைங்களா? அப்போ எங்கே போய் இந்த பறவைகள்லாம் உணவு தேடி சாப்பிடுவாங்க? நம்மளை நம்பி தானங்க வராங்க. அப்போ இந்த உயிரினங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் நாம் தானங்க உணவு வைக்கணும். நாம் ஒன்றும் அவங்களுக்கு விஷம் வைக்கலையே, உணவு தானே கொடுக்குறோம். பறவைகளை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க நம்ம உணவு வச்சா அவங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சேர்த்து வைக்கலாம் தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், அப்படிலாம் உணவு கொடுத்து அவங்களோட பறவைகளோட இனத்தை நாம் தானங்க காப்பாற்றணும். ஆக்சுவலாக நம்ம சாய் டெரஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா நான் முதல் தடவையாக அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கார்டன் வைக்கும் போது ஒரு 2-3 பறவைகள் புறா காக்காலாம் தான் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரி கோதுமை இதெல்லாம் போட்டுட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கார்டன் வளர வளர சாய் டெரஸ் கார்டன் வளர வளர புறா காக்காவுடைய வருகைகள் அணில் எல்லாத்தோட வருகையும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நான் ஏறி ஒரு 11-12 மணிக்கு நான் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், செடி குழந்தைங்கள பார்க்க போகிறேன்னா லைனாக எல்லாரும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. காக்காலேருந்து புறாலேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அணில் பூனை கூட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம். ஸோ அவங்களுக்கு நம்ம அரிசி கோதுமை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து கொஞ்சம் தண்ணியும் வச்சோன்னா அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க பார்க்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நம்மளோட என்ன சொல்லுவாங்க, நம்ம சொந்தத்தில் கூட நம்மளெல்லாம் இவ்வளோ அக்கறையாக பார்த்துப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ நம்மளுக்காக காத்துக்கிட்டு நிற்பாங்க. மாதுளம்பழம் செடி இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ அணில் வரும். அது பார்த்திங்கன்னா அது சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய உலகத்தையே தெரிகிற அளவுக்கு உலகமே தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டையை ஒன்று போட்டு அந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு போயிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் கார்டனில் அவங்களுக்காக பழத்தெல்லாம் விட்டுடுவேன். அவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் தான் நம்ம சாய் டெரஸ் கார்டன்லேருந்து நான் எடுத்து வீட்டுக்கு தேவையானதை சாப்பிட ஆரம்பிப்போம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் அவங்களுக்கு தான் அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. அப்படியே ஃபுல்லாக ஒன்று கூட இல்லாமல் அவ்வளோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ரேஷனுக்கு போகிறோம், சில பேர் ரேஷன் அரிசியே வாங்க மாட்டோம், நம்ம வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அதை வாங்கிட்டு நம்ம புறாவங்களுக்கு மாடியில் வச்சோம் அப்படின்னா அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு போவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாய் டெரஸ் கார்டனில் நான் ஒரு நாளைக்குன்ற ஒரு மாதத்துக்கு 50 கிலோ அரிசி, அதாவது நான் இப்படி பிரித்து வாங்கிக்குவேன். 25 கிலோ அரிசி, 25 கிலோ கோதுமை. ஸோ நம்ம புறாவுக்கு கோதுமை வைக்கிறதுனால என்ன பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் வைக்கலாம், நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வேணான்னு சொல்லாமல் இவங்களுக்கு கொடுக்குற ரேஷன் அரிசி நீங்கள் சாப்பிடல வேண்டான்னு விட்டுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி வாங்கி போடுங்க. கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி வைங்க.
இப்போ கூடு கட்டுறதுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு வீடு கட்டணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செடியெலாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த புல்லு செடியெல்லாம் கட் பண்ணுவேன். வேண்டான்றதெல்லாம் கட் பண்ணும்போது அப்படியே எடுத்து வச்சுட்டு வெறும் அதோட இலைகளை மட்டும் திருப்பி கட் பண்ணி அதை எடுத்து செடிங்களுக்கு போட்டுட்டு மிச்சம் அந்த குச்சிங்கெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தூக்கி போடாமல் செடியிலையும் திருப்பி போடாமல் அந்த குச்சிங்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி இவங்களுக்கு ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா புறா காக்காலாம் அதை எடுத்துகிட்டு போய் அழகாக அவங்க கூடு கட்டிக்குவாங்க. ஸோ நம்ம வந்து குப்பையில் தூக்கி போடுறத அவங்க தங்குறதுக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுத்தோன்னா ஓரமாக வைக்க போகிறோம். ஸோ அவங்க எங்கே போய் இப்போ வீடு கட்டுறதுக்கெல்லாம் தேடுவாங்க. முன்னெல்லாம் பக்கத்தில் நிறையா மரங்கள் இருந்தது இல்லைங்களா, அவங்க ஈஸியாக போய் அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு தேவையானதை அவங்க கட்டிக்க முடியும். இப்போ அப்படி இல்லைங்க, நம்மளை நம்பி தான் இருக்காங்க. நம்மளை நம்பி வர உயிரினங்களை பறவைகளை நம்ம காப்பாற்றலைன்னா வேறு யாருங்க காப்பாற்றுவாங்க? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம கார்டன் வச்சுருக்கோமா, அந்த குச்சிங்களை தூக்கி போடாமல் ஒரு ஓரமாக வச்சுட்டா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி கூட இருக்காதுங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மொத்தமாக வைக்கவே மாட்டேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த குச்சிங்களை மட்டும் ஒரு ஓரமாக வச்சுட்டேன்னா அடுத்த நாள் எதுவுமே இருக்காது. மறுபடியும் கட் பண்ணி அவங்களுக்கு டெய்லி ஃபுட்டு வைக்க வரும்போது இந்த மாதிரி நான் இந்த கூடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு தேவையானதையும் நான் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி செய்யுங்க. இல்லை ஆல்ரெடி யாராவது இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. புறாவை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். புறா வந்து நம்ம வீட்டுக்கு தேடி வர்றதுனால பார்த்திங்கன்னா புறாவை மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா, புறா அமைதியின் தூதன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மென்மையான சிறிய உயிருங்க. அது நம்ம வீட்டுக்கு வர்றதுனால நம்மளுடைய வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கிற மனப்பதட்டம், மனக்குழப்பம், கோபம் இதெல்லாம் நீங்கி நம்மளுடைய மனசுக்கு வந்து ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புறா வருவதால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, சுக்கிரனும் சந்திரனும் அருள் தருவதாக ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க. சுக்கிரன் வந்து வாழ்க்கையில் வசதியும் செல்வமும் நம்மளுக்கு தராரு. அப்புறம் சுக்கிரன் வந்து ஒரு அன்பின் அம்சம்னு சொல்கிறாங்க. அடுத்தது சந்திரன் பார்த்திங்கன்னா மன அமைதி நிம்மதியும் நம்மளுக்கு தராரு. சந்திரன் வந்து ஒரு உணர்ச்சியின் அவதாரம். இந்த இரு ஆற்றலுமே சேர்ந்து வர்றதுனால புறா நம்ம வீட்டுக்கு வர்றதுனால இந்த இரு ஆற்றலுமே நம்மளை தேடி வீட்டுக்கு வருது. புறா வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, பிரபஞ்சத்தோட அமைதியின் விதையை நம்ம வீட்டில் தூவுதுங்க. ஸோ புறா எப்போதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, புறா வந்து ஒரு ஜோடியாக தான் வாழும். அதோட துணையோடு தான் சேர்ந்து வாழும். அதனால தான் புறாவை வந்து ஒரு காதல் சின்னமாக கூட பார்க்குறாங்க. புறா வந்து நம்மளை தேடி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வீட்டுக்கெல்லாம் தேடி வரும், மாடிக்கு வரும். நம்ம அதை துரத்தக்கூடாதுங்க. அதற்கு நம்மளால் ஆன உணவு தண்ணீர் அதுங்களுக்கு கொஞ்சம் வைக்கலாம். அது எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வாசலில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மாடியில் போயிட்டு அரிசி, கோதுமை, ஏதாவது தானியம் அந்த மாதிரி உணவாக கொடுக்கலாம். நம்மளை நம்பி வர புறாவுக்கோ காக்காவுக்கோ நம்ம உணவு கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிர பலம் கூடும். அந்த சுக்கிர பலம் கூடுறதுனால பண வரவும் உறவுகளோட மன நிறைவும் நம்மளுக்கு கிடைக்கும். மன அமைதியும் மன நிறைவையும் கொடுக்குறாரு. நாம் வந்து இப்படி செய்வது பிரபஞ்சத்துக்கு வந்து நாம் காட்டுற ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. என்ன பண்ணுறோன்னா, அமைதியை வந்து வெளியில தான் போய் தேடுறோம். ஆனால் புறா நம்மளுக்கு என்ன தெரியப்படுத்துதுன்னா, மன அமைதி நமக்குள்ளே தான் இருக்கிறதுன்றதையும் நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அப்புறம் வந்து புறா நமக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட மன்னிக்கிற குணம் இருந்தால் அமைதி நம்மக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட அன்பு நம்ம மனசில் இருக்குது அப்படின்னா அதிர்ஷ்டம் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே வரும். இந்த 2 விஷயத்த நம்ம புறா கிட்டேருந்து நம்ம கற்றுக்க முடியுங்க. புறா நம்ம வீட்டுக்கு வருவது வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் ஒரு அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் நம்மளுக்கு அது கொடுக்குது. புறாவை வந்து நம்ம வந்து ஒரு பறவையாக மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. அது ஒரு பிரபஞ்சத்தோட நம்பிக்கை. இன்றைக்கி வந்து நம்ம இந்த புறாவை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே புறா கிட்டே நம்ம போகிறோன்னா உடனே பறந்து போயிடும். ஆனால் நம்மக்கிட்ட அது வந்து பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தேடி அதுவே வரும். பயப்படாது. நம்ம நடந்து கார்டனுக்குள்ளே போகிறோன்னா கிட்டே வரும். நான் அரிசி போடலை அப்படின்னா கிட்டே வந்து கால் கிட்டே வந்து நிற்கும். அதாவது நான் வந்து சொன்னேன், நான் ஒரு மாதத்துக்கு 50 கிலோ போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இப்படி தான் வாங்கிலாம் போடணுன்னே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது தினம் கொஞ்சம் அதை நம்ம குழந்தைங்க கையால் கொடுத்து நீங்கள் வைக்க பழகு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும், குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். குழந்தைங்களும் இந்த நல்ல பழக்கத்தை கற்றுக்குவாங்க. எல்லா பறவைகளாம் வந்தால் துரத்தாமல். ஸோ நம்மக்கிட்ட வந்து அந்த ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல பழக்க வழக்கத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்மளால் முடிஞ்சால் பறவைகளுக்கு இந்த மாதிரி உணவும் தண்ணியும் அழைச்சி நம்மளோட பறவை இனத்தை நம்ம காப்பாற்றுவோங்க.
இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த பதிவில் புறாவை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த பதிவில் வந்து நம்ம காக்கா, மைனா, சிட்டுக்குருவி அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். பாய், டேக் கேர்.